வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள்: நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு முடக்குவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றஞ்சாட்டியுள்ளார். சீனாவுடனான கல்வான் பள்ளத்தாக்கு மோதலின் போது இந்திய ராணுவம் குறித்த அவதூறான கருத்துக்களை தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்திக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தில் பதிவு செய்வதற்கான கால அவகாசம் வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பீகாரில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் இன்றும் பாதிக்கப்பட்டன. பீகாரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் தொடர்பான பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் முதலில் பிற்பகல் 2 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக அவை நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு முடக்குவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றஞ்சாட்டியுள்ளார். அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவின்படி தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா மீதான விவாதத்தை இன்று நடத்தவிடாமல் எதிர்க்கட்சிகள் செயல்படுவது ஏற்புடையது அல்ல என்றார். விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவும் முக்கியமான இந்த மசோதா மீதான விவாதம் நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கல்வான் பள்ளத்தாக்கில் கடந்த 2020ஆம் ஆண்டு சீனாவுடனான மோதலின் போது இந்திய ராணுவம் குறித்து அவதூறான கருத்துக்களை தெரிவித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்திக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. தனக்கு எதிரான அவதூறு வழக்கை ரத்து செய்ய கோரி திரு ராகுல்காந்தி தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு தீபங்கர் தத்தா, திரு ஏ.ஜி. மசீஸ் அமர்வு அவருடைய கருத்துக்களுக்கு கண்டனம் தெரிவித்தது. எதிர்க்கட்சித் தலைவராக உள்ள அவர் இதுபோன்ற கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டும், பொதுவெளியில் ஊடகங்களில் தெரிவிக்கக்கூடாது என்று நீதிபதிகள் அறிவுறுத்தினர். இந்தியாவின் 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பை சீனா ஆக்கிரமித்ததாக திரு ராகுல்காந்தி எந்த அடிப்படையில் தெரிவித்தார் என நீதிபதி திரு தீபங்கர் தத்தா கேள்வி எழுப்பினார். எனினும் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் அவதூறு வழக்கு விசாரணைக்கு நீதிபதிகள் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து எதிர்க்கட்சிகள் தேவையற்ற பிரச்சினைகளை எழுப்புவதற்கு மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கண்டனம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்பது நாட்டில் முதல் முறையாக நடைபெறும் நிகழ்வு அல்ல என்று கூறினார். தேர்தல் ஆணையம், உச்சநீதிமன்றம் மற்றும் மத்திய கணக்கு தணிக்கை அலுவலகம் ஆகியவற்றின் மீது எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என திரு பிரகலாத் ஜோஷி குறை கூறினார். கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு உதவித்தொகை வழங்கும் பிரதமரின் மாத்ரு வந்தனா திட்டத்தின் கீழ் பதிவு செய்வதற்கான கால அவகாசத்தை மத்திய அரசு வரும் 15ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. அங்கன்வாடி மற்றும் ஆஷா பணியாளர்கள் வீடு வீடாக சென்று இந்த திட்டத்தின் கீழ் பெயர்களை பதிவு செய்து வருவதாகவும், தகுதியுடையவர்கள் உரிய நேரத்தில் இத்திட்டத்தில் பதிவு செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஊட்டச்சத்து உணவுகளை உட்கொள்ள ஏதுவாக அவர்களின் வங்கிக் கணக்கில் நிதியுதவி வழங்கப்பட்டு வருவதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்திட்டம் தொடங்கப்பட்டது முதல் 4,05,00,000 மகளிர் பயனடைந்திருப்பதாகவும், அவர்களுக்கு 19,028 கோடி ரூபாய் வங்கிகள் மூலம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் அதிபர் திரு பெர்டினாண்ட் ரொமால்டேஸ் மார்கோஸ் ஜூனியரின் இந்திய வருகை இரு நாடுகளுக்கும் இடையான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால், 5 நாள் அரசுமுறை பயணமாக பிலிப்பைன்ஸ் அதிபர் இந்தியா வந்திருப்பதாக கூறியுள்ளார். புதுதில்லி விமான நிலையத்தில் பிலிப்பைன்ஸ் அதிபரை வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மர்கரிட்டா வரவேற்றதாக தெரிவித்துள்ளார். இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே ராஜ்ய ரீதியிலான உறவுகள் ஏற்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அந்நாட்டு அதிபரின் வருகை இந்த நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என்று திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் 4ஆம் இடம்.
உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். இந்திய அஞ்சல் துறை தகவல் தொழில்நுட்ப மேம்பாட்டின் கீழ் நாடு முழுவதும் புதிய மென்பொருளை இன்று முதல் அறிமுகம் செய்துள்ளது. தமிழகத்தின் காஞ்சிபுரம் தலைமை அஞ்சல் அலுவலகத்தில் இந்த நவீன தொழில்நுட்பத்தை கோட்ட கண்காணிப்பாளர் திரு அருள்தாஸ் தொடங்கி வைத்தார். வாடிக்கையாளர்கள் ஆன்லைன் முறையில் கடிதங்களை பதிவு செய்தால் தபால் ஊழியர்கள் வீடுகளுக்கே வந்து அவற்றை பெற்றுச் செல்வார்கள் என்று அவர் தெரிவித்தார். இந்திய அஞ்சல் துறை நவீன தொழில்நுட்பம் 2.0 என்ற மென்பொருள் அனைத்து அஞ்சலகங்களிலும் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த மென்பொருளின் மூலமாக அஞ்சலக ஊழியர்களும் பொதுமக்களும் மிகவும் பயனடையும் வகைமாறு இது உருவாக்கப்பட்டுள்ளது. ஊழியர்களை பொறுத்தவரை சிங்கிள் லாகின்ல அனைத்து மென்பொருளிலும் ஒர்க் பண்ணக்கூடிய வகையாக இது உருவாக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களை பொறுத்தவரை டிஜிட்டல் பேமெண்ட், அவர்கள் தங்கள் வீட்டில் இருந்தபடியே அஞ்சலக சேவைகளை அவர்கள் டிஜிட்டல் பேமெண்ட் மூலமாக செய்து கொள்ளலாம். அஞ்சல் அலுவலகத்திற்கு வந்து கடிதங்களை கொண்டு வந்து வரிசையில் நின்று பதிவு செய்வதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் வீட்டிலேயே புக் பண்ணி பேமெண்ட் செலுத்திவிட்டு தங்கள் இல்லம் தேடி வருகின்ற தபால்காரர்கள் மூலமாக அந்த தபால்களை அஞ்சல் அலுவலகத்திற்கு கொடுத்து செல்லுமாறு பொதுமக்களுக்கு மிகவும் வசதி செய்யக்கூடிய வகையில் இந்த மென்பொருள் உருவாக்கப்பட்டுள்ளது. பீகாரில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பாட்னா, பாகல்பூர், புக்சார், பங்கா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கங்கை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பல்வேறு இடங்களில் கிராமங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை மீட்கும் பணியில் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினருடன் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் ஈடுபட்டுள்ளனர். ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்து பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். டானாப்பூர் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் கால்நடைகள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து வெள்ள நிலைமையை கண்காணித்து வருவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விவசாய நிலங்களும் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதால் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தரப்பிரதேசம், ஹரியானா, தில்லி, கேரளா, தமிழகம் உள்ளிட்ட 14 மாநிலங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர், லடாக், லட்சத்தீவு, நாகாலாந்து, மிசோரம் உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. கடலோர ஆந்திர மாநிலம், மேற்கு வங்கத்தின் கங்கை கரையோர பகுதிகள், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், கர்நாடகா, மேற்கு மத்திய பிரதேசம் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தைவானின் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக 4 பேர் உயிரிழந்துள்ளனர். 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக சராசரியாக 200 மில்லிமீட்டர் மழை பெய்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து சுமார் 6000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். 140 இடங்களில் சாலைகள் மற்றும் சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் பல இடங்களில் சாலைகளின் குறுக்கே நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நூற்றுக்கணக்கான வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் அவதிக்குள்ளாகினர். இதற்கிடையே தெற்கு பகுதியில் மழை தொடரும் என்று தைவான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல சீனாவின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் சாலைகள் சேதமடைந்ததாகவும் வெள்ள அபாயம் ஏற்படக்கூடிய பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் அப்புறப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் தங்கப்பதக்கம் வென்றார். கிரீஸின் ஏதென்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இங்கிலாந்துக்கு எதிரான 5வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லண்டனில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று இங்கிலாந்து அணியின் வெற்றிக்கு 35 ரன் மட்டுமே தேவைப்பட்ட நிலையில் இந்திய பந்து வீச்சாளர்கள் முகமது சிராஜ் மற்றும் பிரசித் கிருஷ்ணாவும் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணியின் வெற்றிக்கு வித்திட்டனர். ஹாரி புரூக் 111 ரன்னுக்கும் ஜோ ரூட் 105 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். இரண்டாவது இன்னிங்ஸில் முகமது சிராஜ் அபாரமாக பந்து வீசி 5 விக்கெட்டுகளையும் பிரசித் கிருஷ்ணா 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா 2 ஆட்டங்களில் வெற்றி பெற்றன. ஒரு போட்டி டிரா ஆனது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு முடக்குவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். சீனாவுடனான கல்வான் பள்ளத்தாக்கு மோதலின் போது இந்திய ராணுவம் குறித்து அவதூறான கருத்துக்களை தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்திக்கு உச்சநீதிமன்றம்
கண்டனம் தெரிவித்துள்ளது. கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தில் பதிவு செய்வதற்கான கால அவகாசம் வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பீகாரில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.